அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மந்திர வார்த்தை அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுடைய விதியையே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. உங்களுடைய துவா உடனடியாக கபூலாக்கி தரக்கூடிய ரகசியமான ஒரு வார்த்தை அப்படின்னு தான் சொல்லணும். துவா கபுல் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான வார்த்தை. என்ன மாதிரியான துவாவாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிற இந்த ஒரு விஷயம் நடந்துட்டா என்னுடைய வாழ்க்கையே நல்ல நிலைமைக்கு வந்துடும், இந்த ஒரு காரியம் எனக்கு நடக்காதா அப்படின்னு நான் பல நாளாக ஏங்கிட்டு இருக்கேன், அப்படி நீங்கள் நினைக்கிற மாதிரி விஷயமா இருந்தாலும் சரி, அல்லாஹ் மேலே முழு நம்பிக்கையோட ஐவேளை தொழுகை தவறாமல் தொழுதுகிட்டே இந்த அமலை நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்கூட நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு தேவைப்படுற அனைத்தையுமே உங்களுக்கு பெற்றுத்தரும். உங்கள் வாழ்க்கைக்கு என்னென்னலாம் வேணும், இதெல்லாம் இருந்தால் உங்கள் வாழ்க்கை நல்ல விதமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற விஷயங்களும் சரி, உங்களுக்கு தெரியாத விஷயங்களும் சரி, எவ்வளவோ இருக்கும். அல்லாஹ் மட்டும்தான் யாவற்றையும் அறியக்கூடியவன். அந்த அடிப்படையில் உங்கள் வாழ்க்கையவே நல்ல நிலைமைக்கு மாற்றணும் அப்படின்னா என்னென்னலாம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கணுமோ அது எல்லாத்தையுமே அல்லாஹ் தஆலா இந்த ஒரு வார்த்தையின் வர்க்கத்தை கொண்டு ஏற்படுத்தி தருவான். உங்களுக்கு குழந்தை இல்லையா, தாராளமாக இந்த அமலை செஞ்சு பாருங்கள். விரைவாக அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தை உங்களுக்கு அளிப்பான். உங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கணுமா, நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி நல்ல கை நிறைய சம்பாத்தியம் வேணும், அதுக்கு எனக்கு இந்த வேலை கிடைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, அல்லாஹ் மேலே நம்பிக்கையோடு இந்த அமலை செஞ்சு பாருங்கள். சொந்தமாக வீடு வாசன்ட்டு நல்ல விதமாக ஆகணும், நான் ரொம்ப காலமாக ஏழையாக ரொம்பவும் கஷ்டமாக கடன்லேயே என்னுடைய வாழ்க்கை போகுது, சொந்த வீட்டை என்னால் எதிர்பார்க்க முடியாது, நான் வாடகை வீட்லேயே ரொம்ப காலமாக வாழ்ந்துட்டுருக்கேன், என்னுடைய மீதமுள்ள காலமும் அப்படியே போயிருமோ அப்படின்னு எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படி நீங்கள் நினச்சாலும் சரி, அல்லாஹ் மேலே முழு நம்பிக்கையோடு இந்த அமலை செஞ்சு பாருங்கள். விரைவிலேயே அல்ஹம்துலில்லா அப்படின்னு சொல்லுவீங்க. ஏன்னா துவாக்களுக்கு மட்டும்தான் இந்த ஒரு பவர் இருக்குது. விதியை மாற்றக்கூடிய ஒரு சக்தி அப்படின்னா அது துவாவால் மட்டும்தான். அப்போது அந்த துவாவில் அல்லாஹுக்கு ரொம்ப பிடித்தமான, அல்லாஹ் ரொம்ப புகழ்ந்து நம்ம கேட்கும்பொழுது விரைவாகவே நம்மளுடைய நாட்டம் நிறைவேறும். அது எவ்வளவு பெரிய பெரிய நாட்டமாக இருந்தாலும் சரி, அல்லாஹு தாலா அதை நடத்தி தருவான் இன்ஷா அல்லா. ஐவேளை தொழுகையை நீங்கள் தவற விடாமல் தொழுதுகிட்டே வாங்க. கூடுதலாக இந்த அமல்களையும் சேர்த்து செஞ்சு பாருங்கள். விரைவாகவே உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இந்த ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, யா அர்ஹமர் ராஹிமீன், யா அர்ஹமர் ராஹிமீன், யா அர்ஹமர் ராஹிமீன். இதனுடைய வார்த்தையே என்ன அப்படின்னா அர் ரஹ்மான் அர் ரஹீம். அந்த வார்த்தையே கொண்ட ஒரு வார்த்தை தான் இது. அர் ரஹ்மான் அப்படிங்கும்பொழுது அளவற்ற அருளாளன், அளவில்லா அருளாளன் யாரு, எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு அருளை பொழியக்கூடியவன் அந்த ரஹ்மான், அந்த அல்லாஹ் மட்டும்தான். யா ரஹீம் அப்படிங்கும்பொழுது நிகரற்ற அன்புடையவன், அவனை தாண்டி அன்பு காட்டக்கூடியவன் யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு அன்பை பொழியக்கூடிய ரஹ்மான் ரஹீம் யாரு, அந்த ரப்பு மட்டும்தான். அப்படி சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வார்த்தை தான் யா ரஹீம் யா ரஹ்மான். அந்த வார்த்தையை உள்ளடக்கிய ஒரு வார்த்தை தான் இது, யா அர்ஹமர் ராஹிமீன். இந்த ஒரு வார்த்தை துவா கபூலாக்கி தரக்கூடிய ஒரு வார்த்தையாக சொல்லப்படுது. என்ன மாதிரியான துவா இருந்தாலும் சரி, என்ன மாதிரியான பிரச்சனைக்காக நீங்கள் ஓதினாலும் சரி, உங்களுக்கு உடனடியாக தேவைப்பட்டாலும் சரி, அதிகமாக இந்த அமலை நீங்கள் செய்யுங்க. இப்போ இதை நீங்கள் எத்தனை முறை ஓதணும் அப்படின்னா 100 முறை. மஹரிப் தொழுகைக்கு பின்னாடி 100 முறை நீங்கள் இதை ஓதுங்க. அதே மாதிரி தஹஜ்ஜுடைய நேரம் அப்படிங்கும் பொழுது துவாக்கள் கபூலாக்கி தரக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். அதில் அல்லாஹ்வே வாக்களித்துட்டான், என்னோட அடியான் என்ன கேட்டாலும் நான் கொடுப்பேன், என்னிடம் பாவ மன்னிப்பு கேட்டாலும் அதற்கு நான் பாவங்கள் மன்னிக்கப்படுவேன், என்னிடம் அவனுடைய தேவைகள் கேட்டால் அந்த தேவைகளை நிறைவேற்றுறேன், அவனை கேட்குற துவாவை நான் கபூலாக்கி தரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நேரம் தான் தஹஜ்ஜுடைய நேரம். தஹஜ்ஜுடைய நேரத்தில் நீங்கள் அதிகமாக எண்ணிக்கை அப்படிங்கிறது நீங்கள் எவ்வளோ வேணாலும் நீங்கள் வச்சுக்கோங்க. குறைந்தது 100 முறை. ஏன்னா இது சின்ன வார்த்தை தான், இதை ஓதுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அதனால 100 முறை தஹஜ்ஜுடைய நேரத்துலையும் நீங்கள் இதை ஓதுங்க. அதேமாதிரி மஹரிப் தொழுகைக்கு பின்னாடி இந்த அமலை செஞ்சு பாருங்க. கண்கூடா உங்கள் வாழ்க்கையில் உங்களால் உணர முடியும் இன்ஷா அல்லா. ஏன்னா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தை தான் இது. இது வரைக்கும் ஓதி யாருக்குமே இது பலன் கொடுக்காம இருந்ததே கிடையாது. நமக்கு சில நேரம்
முன்ன பின்ன ஆகலாம். ஆனா கண்டிப்பா அந்த விஷயம் உங்களுக்கு நடக்கும். அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஐவேளை தொழுகையோட நீங்க முறையிடுங்க. அதே மாதிரி தஹஜத் தொழுகை, லுஹா தொழுகை, இந்த மாதிரி உபரியான தொழுகையும் சேர்த்து நிறைவேத்திட்டே வாங்க. கண்கூடா உங்களால அந்த பலனை விரைவாவே உங்களால உணர முடியும். இன்ஷா அல்லாஹ். யா அர்ஹமர் ராஹிமீன் அப்படிங்கிற வார்த்தையில அல்லாஹ் நம்ம புகழ்றோம். அல்லாஹ் புகழ்ந்து கேட்கும் பொழுது அல்லாஹ் தாலா ரொம்ப விருப்பப்படுறான் இந்த வார்த்தையை. என்னுடைய அடியான் என்னை புகழ்றான், என்னுடைய அடியான் என்னை வந்து ரொம்ப விருப்பத்தோட அழைக்கிறான், அவன் கேட்கறத நான் கொடுக்கணும், அவனுக்கான வெறும் கையோட நான் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு அல்லாஹ்வே சொல்றான். அதனால முழு நம்பிக்கையோட இந்த வார்த்தையை சொல்லி பாருங்க. விரைவா நீங்களே பலனை உணர்வீங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் மேல நம்பிக்கையோட இந்த அமலை செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோல பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.